ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 58வது பாட்டு பார்க்க போறோம். கொழுந்தோடி படர்கீர்த்தி கோவேந்தன் அடைந்தமை சென்று ஒற்றர் கூற கழுந்தோடும் வரிசிலை கைக்கடல் தானை புடைசூழ கழற்கால் வேந்தன் செழுந்தோடும் பல்கலனும் வெயில் வீச மாகதர்கள் திரண்டு வாழ்த்த எழுந்தோடும் ஓகையுடன் ஓசனை சென்றனன் அரசை எதிர்கோள் எண்ணி. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கொழுந்தோடி படர்கீர்த்தி கோவேந்தன், கொழுந்து விட்டு ஓடி படர்கின்ற கீர்த்தியை உடைய மன்னனான தயரதன் அடைந்தமை சென்று ஒற்றர் கூற, தம் நகரை அடைந்த செய்தியை ஒற்றர்கள் ரோமபத மன்னனிடம் சென்று கூற, கழற்கால் வேந்தன் வீரக்கழலன் இந்த கால்களை உடைய அந்த அரசன் கழுந்தோடும் வரிசிலை கைகடல் தானை புடை சூழ தேய்ந்து மழுங்கி திரண்ட வரியமைந்த வில்லை கையிலுடைய கடல் போன்ற வீரர்கள் கொண்ட படைப்புடை சூழ செழுந்தோடும் பல்கலனும் வெயில் வீச செழுமை மிக்க காதணிகளும் பிற அணிகலன்களும் ஒளிரவும் மாகதர்கள் திரண்டு வாழ்த்தவும் எழுந்தோடும் ஓகையுடன் மேலெழுந்து பொங்கும் மகிழ்ச்சியோடு அரசை எதிர்கோள் எண்ணி தசரத மன்னனை எதிர்கொண்டு அழைத்து வர நினைத்து ஓசனை சென்றனன். தனது நகரிலிருந்து ஒரு யோஜனை தூரம் சென்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கொழுந்து அப்படின்னா தளிர்னு அர்த்தம். இப்ப நம்ம குலக்கொழுந்து அப்படின்னு சொல்றோம்ல, அதனால கொழுந்தோடி படர்கீர்த்தி கோவேந்தன்னா இங்க என்ன சொல்ல வராரு, தசரதனுக்கு எப்பேற்பட்ட கீர்த்தி உடையவன் அவன் அப்படின்னா, ஒரு கொடி போல எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அவனுடைய புகழ் அப்படின்னு நம்ம பொதுவாகவே சொல்லுவோம்ல. கீர்த்தி சின்ன, இது மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசு அப்படின்னு. மூர்த்தினா உருவம், கீர்த்தினா புகழ். அதனால சுவாமிக்கு அந்த விக்கிரகம் ரொம்ப சின்னது, ஆனா சுவாமியோட புகழ் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல கொழுந்து அவர் தசரதனுக்கு அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. இதுல கோவேந்தன் அப்படின்னு வருது இல்ல, இது கோனாலும் அரசன், வேந்தன்னாலும் அரசன். அதனால கோவேந்தன்னா அரசருக்கு அரசன் அப்படின்னு அர்த்தம். ஒற்றர் அப்படின்னா உளவாளிகள்னு அர்த்தம். இப்ப நம்ம தமிழ்ல ஒற்று அப்படின்னாலே உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ஸ் மெய்னாலும் உடம்புன்னு அர்த்தம். மெய்யெழுத்துக்களை ஒற்றெழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க அரசனுக்கு ஒற்றர்கள்லாம் உடம்பாக செயல்படுவார்கள் அப்படிங்கிற பொருள்னால அவர்களுக்கு ஒற்றர்கள் அப்படின்னு பேரு. இதுல அதே மாதிரி கழுந்து எப்பேற்பட்ட வில்லை உடையவன் இந்த ரோமபத மன்னன் அப்படின்னு பாக்குற இடத்துல கழுந்தோடும் வரிசிலை கை அப்படின்னு பாக்குறோம்ல, அதுல கழுந்து அப்படின்னா ரொம்ப தேய்ந்து அடிக்கடி பயன்படுத்தினதுனால தேய்ந்த திரண்ட வடிவம், ஒரு ஒரு உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதத்தான் கழுந்துன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ரோமபத மன்னன் வீரத்துல சிறந்தவன், அவன் பயன்படுத்தி அவனுடைய வில்லே தேய்ந்து விட்டது அப்படிங்கறதுனால கழுந்தோடும் வரிசிலை அப்படின்னு அவனுடைய வில்ல வர்ணிக்கிறார். வரிசிலை அப்படிங்கிற வர்ணனை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 160வது பாட்டுல. இது அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்கெல்லாம் அவர்களுடைய வீர விளையாட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குற பாட்டு நான் இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கரியோடு கரியெதிர் பொருத்தி கைப்படை வரிசிலை முதலிய வழங்கி வால் உலை புறவியில் பொருயில் செண்டாடி போர்க்கலை தெரிதலின் பொழுதுபோம் சிலருக்கு அச்சேன் நகர் அப்படின்னு. அதுல வரிசிலை அதாவது யானையோட யானை மோதி, அப்புறம் சிலை வாழ், இது வில்லு, சிலைனா வில்லு வாள் இந்த மாதிரியான ஆயுதங்கள் கொண்டு, அதுக்கப்புறம் செண்டு அப்படிங்கிற இந்த போலோங்கிற கேம் சொன்னேன்ல, குதிரைகளை வைத்து கொண்டு செண்டாடி அப்படின்னு. இப்ப ஏற்பட்ட பொழுதுபோக்கெல்லாம் அந்த அந்த அயோத்தி நகர்ல நடக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல வரி சிலை அப்படின்னு வந்திருக்குல்ல, அப்பவே அதாவது வரியமைந்த சிலை, வரி போன்ற சிலை அப்படின்னு. அது ஓமை தொகை, போன்றங்கிற ஓம உருவு தொக்கி வருது. அந்த மாதிரி இந்த பாட்டுல கழுந்தோடும் வரிசிலை கை அப்படின்னா அப்பேற்பட்ட வில்லை கையில் ஏந்தியவன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கடல் தானை புடைசூழ அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், போன
போன பாட்டுக்கு முந்தின பாட்டுல பார்த்தோம்ல, எப்பேற்பட்ட சேனை உடையவன் அப்படின்னா கடல் போன்ற சேனையை உடையவன் அப்படின்னு. அடுத்தது மாகதர்கள், அதாவது வாழ்த்து பாட, திரண்டு வாழ்த்த அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே முந்தின பாட்டிலேயே பார்த்தோம். மாகதர்கள்னா நான் சொன்னேன்ல, அதாவது அரசனுடைய மெய்கீர்த்தி பாடுபவர்கள் அப்படின்னு. அப்பேற்பட்டவர்கள் திரண்டு வாழ்த்த ரோமபத மன்னன் வந்து தசரதனை வரவேற்கிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியுடன் உவகையுடன் அவன் 1 யோஜனை தூரம் முன்னாடியே, அவன் நகர்ல இருந்து 1 யோஜனை தூரம் வரான் அப்படின்னு. இது நம்ம முன்னாடியே அத இவரு முனிவர், இதே இது முனிவர் வந்து ரோமபத மன்னன் வந்து கலைக்கோட்டு முனிவனை வரவேற்கிறதுக்கு 2 யோஜனை தூரம் வந்தான் அப்படின்னு 227வது பாட்டுல பாத்திருக்கோம். அதாவது அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. என்று எழுந்து அருமறை முனிவர் யாரோடும் சென்று 2 ஓசனை சேனை சூழ் சேர மன்றலம் குழலியர் நடுவன் மாதவ குன்றினை எதிர்ந்தனன் குவவு தோழினான் அப்படின்னு பார்த்ததுல 2 யோஜனை தூரம் போட்டிருக்கேன். இதுலயும் கம்பர் வந்து ஒரு நயத்தை சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு நயமா சொல்றாரு என்னன்னா, முனிவரை வரவேற்கிறதுக்கு இவன் 2 யோஜனை தூரம் போறான் ரோமபத மன்னன். தசரதனை வரவேற்கிறதுக்கு 1 யோஜனை தூரம் போறான். அதாவது முனிவனுக்கு என்னதான் அரசனாக இருந்தாலும், கீர்த்தி பிரமாதமாக இருந்தாலும், கலைக்கோட்டு முனிவனு இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல ஒரு உதாரணம். அதாவது நம்ம யாராவது வீட்டுக்கு வரவேற்கிறோம்னா, ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கே போய் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னா தெருமுக்கு வந்தோடனே தெருமுக்குள்ள நிப்போம், வந்தோடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். இன்னும் சில பேருக்கு வீட்டு வாசல்ல நிப்போம், இன்னும் சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்போம், வாங்க அவங்களா உள்ள வரட்டும் அப்படின்னு. அவங்கவுங்க நம்ம கொடுக்கற எந்த அளவுக்கு அவங்கள மதிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இதெல்லாம் மாறும். அந்த மாதிரி அங்க அதையும் கம்பரிங்க உணர்த்துறாரு. முனிவருக்கு 2 யோஜனை தூரம் போறான், அரசனுக்கு 1 யோஜனை தூரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனை விட முனிவன் இன்னும் ரொம்ப கீர்த்திலையும் சரி, எல்லாத்துலயுமே மரியாதை, மதிப்பு எல்லாத்துலயுமே மேலோங்கியவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி இங்க எழுந்தோடும் உவகையுடன் அரசை எதிர்கோள் எண்ணி அப்படின்னு வர்ற இடத்துல கோள் அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொழிற்பெயர் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல ஜெரண்டியல் அல்லது அப்டிராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒரு தொழிலின் அடிப்படையாக வரக்கூடிய பெயர்கள். இப்ப அடி, வெட்டு அப்படிங்கிறது அடித்தல், வெட்டுதல். அந்த அல் விகுதி எப்பவுமே பொதுவா அல்விகுதியை வச்சு ஆடல், பாடல், நாடல் அப்படின்னு அல்விகுதியை வச்சு வர்றதுல அந்த விகுதி இல்லாம வரக்கூடிய பெயர்கள் அது வந்து தொழிற்பெயர். அந்த மாதிரி வர்ற தொழிற்பெயர்ல முதநிலை கெடாமல் வருவது அது வந்து முதநிலை தொழிற்பெயர். இப்ப நான் சொன்னேன்ல, அடி, வெட்டு இதெல்லாம் முதநிலை தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா முன்பகுதி வந்து கொஞ்சம் குறில் வந்து நெடிலாக திரிந்து வருவது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது சுடுவது சூடு, படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு. இதுல கேடு, வீடு, பாடு, சூடு இது எல்லாத்துலயுமே வந்து சுடு, கெடு, விடு, படு அப்படிங்கறதுல உள்ள குறில் வந்து நெடிலா வருது இல்ல, அது வந்து திரிந்திருக்கு. அதனால முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதை தவிர 2 இருக்கு. அதாவது ஈற்று வலி இரட்டித்த தொழிற்பெயர் அப்படின்னு. அது என்னன்னா, எழுது அப்படிங்கிறது எழுத்து அப்படின்னு வருது, பாடு, பாட்டு, மாறு, மாற்று அப்படின்னு வலி இரட்டித்து வருது இல்ல அது. இறுதியாக 4வது இடைமெலி வலித்த தொழிற்பெயர் அப்படின்னு. விலங்கு, விளக்கு, பொருந்து, பொறுத்து அப்படின்னு இந்த நகரம் தகரமாக மெலிந்து வருது இல்ல, அதாவது இது 2 பக்கமுமே வரும். இலங்கு, இலக்கு அந்த மாதிரி. இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? இந்த இலக்கண குறிப்பு ஏன் இங்க அவசியம் அப்படின்னா, கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கே கிட்டத்தட்ட 15 அர்த்தம் இருக்கு. அதாவது என்ன, துணிவு, மதிப்பு, தன்மை, வலிமை, அனுபவம், தீமை, குரலை, கொலை, பாம்பு, விஷம், ராகு, இந்த மாதிரி ஊர்பட்ட அர்த்தம் இருக்கு. இப்ப இது எதுவுமே இந்த இடத்துல நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. அது கொள்வது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. கொள்ளுங்கிற வார்த்தை தான் கோள்னு ஆயிருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம கொள்வது அவர் வந்து எதிர்கொள்றார் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு பண்ண முடியும். அதனால இந்த இலக்கண குறிப்பு ரொம்ப அவசியம். அதனால இந்த இடத்துல எதிர்கோள் அப்படின்னா எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கொழுந்து ஓடி படற்கீர்த்தி கோவேந்தன் அடைந்தமை சென்று ஒற்றர் கூற, கழுந்தோடும் வரிசிலை கைக்கடல் தானை புடை சூழ, கடற்கால் வேந்தன் செழுந்தோடும் பல்கலனும் வெயில் வீச, மாகதர்கள் திரண்டு வாழ்த்த, எழுந்தோடும் உவகையுடன் ஓசனை சென்றனன் அரசை எதிர்கோள் எண்ணி. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம்
शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.